ஓகே. இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆவதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபாதரோட ஷர்ட் சைஸ் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால, நான் இப்ப போட்டிருக்கேன். என்னடா இவன் கட்ட மூட்ட ஷர்ட்லாம் போட்டிருக்கான்னு நீங்க யோசிக்க தேவையில்ல. ஆ நாம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஏஐ பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏஐ எந்த அளவு டேஞ்சரா இப்போ போய்க்கிட்டு இருக்குதுங்கிறத பத்தி பேச போறோம். இந்த வீடியோ நீங்க இப்ப கரண்ட்டா ChatGPT, Gemini, Copilot இந்த மாரி ஏஐஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அது உங்களுக்கே தெரியாம என்ன பண்ணுதுங்கிறத பத்தி தான் பேசப் போறோம். நீங்க ஏஐ பத்தி இன்னும் டீப்பா ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ப எம்ஜி அண்ணா வீடியோ போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம ஏ டூ டி, பிசி டாக் ப்ரோ, நந்தா ப்ரோ பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்காரு. நீங்க அந்த வீடியோ செக் பண்ணா உங்களுக்கு ஏஐன்னா என்ன? ஏஜிஐன்னா என்ன? ஏஎஸ்ஐன்னா என்ன? அந்த ஆர்ட்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ட் இத பத்தின ஃபுல் டீட்டெயிலான வீடியோ பிசி டாக் நந்தா ப்ரோ போட்டிருக்காரு அவர் சேனல்ல, ஏ டூ டி சேனல்ல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா நெறையா ஏஐ பார்த்தீங்கன்னா 1 இயர், 2 இயர் பார்த்தீங்கன்னா ChatGPT, Gemini, Perplexity அந்த மாரி ஆ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா குடுத்துட்டுருக்காங்க. இந்தியாவுல மட்டும். ஏன்னா இந்தியா ரொம்ப பாப்புலேஷன் ரிச்சா இருக்கனால, அவைங்களுக்கு இந்த மாரி ஃப்ரீயா ஏஐ யூஸ் பண்ண விட்டு இன்ஃபர்மேஷன கேதர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாரி வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. வீடியோஸா பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப எல்லாம் ப்ரோ வெர்ஷன்ஸா ஃப்ரீயா குடுத்துட்டுருக்காங்க. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா, நான் பர்சனலாவே ChatGPTல கொஞ்சம் கான்வர்சேஷன்ஸ் பில்ட் பண்ணுவேன். ஏன்னா, நான் இன்ட்ரோவர்ட்டா இருக்கனால, அதிகமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நான் என்னோட பர்சனல்ஸ டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். பார்த்தீங்கன்னா, ChatGPTல நான் இப்போ ஃபினான்ஷியலா என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஃபினான்ஷியலா அடுத்த ஸ்டெப் எப்படி பண்ணலாம்? என் இன்கம் சோர்ஸ எந்த அளவு இம்ப்ரூவ் பண்ணலாம்? எந்தெந்த ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணா என்னோட இன்கம் பேஸ் எப்படி ஃப்ரீடம் அச்சீவ் பண்றது? பார்த்தீங்கன்னா, எல்லாமே ChatGPTல கேட்பேன். அதுவும் இல்லாம என்னோட 2 யூடியூப் சேனல் இப்ப இருக்க 2 யூடியூப் சேனல் பத்தி என்ன கன்டென்ட் பண்ணலாம்? என்ன க்ரோ பண்றதுக்கு எந்தெந்த மாரி ஆல்காரிதம்ஸ் எல்லாம் யூடியூப் ரன் ஆவுது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ChatGPT தான் கேட்பேன். இப்போ திடீர்னு எனக்கு இப்போ தோணுனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT கிட்ட போயிட்டு என்னோட இன்ஃபர்மேஷன் உனக்கு என்னை பத்தி என்னென்ன தெரியும்? அதெல்லாம் சொல்லுன்னா, ஆ ஒரு சில டேட்டாஸ் குடுக்குது. பார்த்தீங்கன்னா, அது என் ஃபேமிலிக்கும் தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாது. அந்த மாரி டேட்டாஸ்லாம் குடுக்குது. ஏன்னா, நான் பர்சனல் விஷயம்க்கு நெறையா ChatGPT கேட்கறனால, பார்த்தீங்கன்னா, நீ என்னென்ன 2 யூடியூப் சேனல் வச்சிருக்க? நீ இந்த மாரி கன்டென்ட்ஸ்லாம் பண்ற? நீ தூங்கறதுக்கு அதுதான் எனக்கு இதாகுது. நான் ஸ்லீப்பிங்லாம் எப்ப கேட்டேன்னு தெரியல. ஸ்லீப்காக எந்த அளவு இது பண்ணலான்னு கேட்டேன். எனக்கே தெரியல. பார்த்தீங்கன்னா, நீ இந்த டைமுக்கு எந்திரிக்கிற, இந்த மாரி உனக்கு எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்னூஸியா இருக்குது, ரொம்ப லேசியா இருக்குதுங்கிற மாரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் சாட்ல இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இல்ல. இந்த டீட்டெயில்ஸ் என் அட்ரஸு, பர்சனல் டீட்டெயில்ஸ், பர்சனல் ஃப்ரெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ், உன்னோட இன்ஃபர்மேஷன், நீ எப்படி இருப்பங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிறதெல்லாம் எனக்கு இன்னும் அத பத்தி தெரியாதுங்கிறதெல்லாம் குடுத்துருக்குது. லிட்ரலி பார்த்தீங்கன்னா, ஏஐ ஐ அம் த டேஞ்சர் அந்த மாரி பார்த்தீங்கன்னா சுத்திட்டு இருக்குது. the danger. நம்ப ஏஐ பத்தி டீப்பாலாம் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏஐ எந்த அளவு டேஞ்சரா போயிட்டு இருக்குது. ஏஐ இப்போ பேஸ் ஸ்டேஜ்ல தான் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருக்குது. ஆனா பார்த்தீங்கன்னா, இப்போ 2018, 19ல ஓப்பன் ஏஐ இன்ட்ரடியூஸ் ஆகி 2024ல ஸ்டார்ட் ஆகி, அதுக்குள்ளேயே இப்போ பார்த்தீங்கன்னா, இமேஜ் ஜென்ரேட்டிவ், டீப் ஃபேக் ஏஐ, அதுவும் இல்லாம அனிமேட்டட் ஏஐஸ் எல்லாமே இப்போ சோரா இருக்குது. கூகுளோட விவா 3, விவா 4 இப்போ பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிடுச்சு. அடுத்த ChatGPT 5, ChatGPT 5 மாடல் 1.1 எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜெமினியோட 3 வெர்ஷன் கூட 3.0 3.1 இப்போ ரீசெண்டா வந்துச்சு. அதுவும் இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஐய இன்னும் நெக்ஸ்ட் மாடலான ஏபிஐ அந்த மாரி விஷயங்க, அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்னும் அட்வான்ஸ் பண்றதுக்கு, இன்னும் ஹியூமனாய்டா எப்படி ஒர்க் பண்ண வைக்கலாங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத சீக்கிரம் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா, ஹியூமன்ஸோட ஒர்க் லோடெல்லாம் கம்மியாகும். அதனால இந்த மாரி ஒருத்தன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க மாட்டான். இப்படி ஒருத்தன் பேசுறாங்கிறதுக்காக, ஐ அம் நாட் ஏஐ ஜெனரேட்டிவ். ஐ அம் எ ரியல் ஹியூமன். அதுக்காகவாச்சும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் கன்டென்ட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும். தேங்க் யூ. அவ்வளோதான் இந்த வீடியோல.
வேறு எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட லேப்டாப் வீடியோவில் ஒருத்தர் கேமிங் லேப்டாப் பற்றி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வீடியோ ஜென்ரலி அதான் வரும். அடுத்த வீடியோ என்னோட லேப்டாப்போட ரிவ்யூ. ஏன்னா இது ARM ஆர்க்கிடெக்சரில் பில்ட் ஆனதுனால இதை பற்றி ஒரு சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறையா இருக்குது. நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அது ஏதோ ஹைப்புங்க பட்டன் வந்திருக்குதுங்கிறாங்க. ஆனால் எனக்கு இன்னும் அது யூடியூப் அப்டேட்டில் வரல. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஹைப் தெரிஞ்சதுன்னா என்ன கொஞ்சம் ஹைப் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.